வேலூரில் ஆதரவற்ற சடலத்தை இடுகாட்டில் தரதரவென்று இழுத்துச் சென்று அடக்கம் செய்த அவலம் நிகழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், என்ன நடந்தது? வேதவள்ளி, பொதுவாக விபத்து அல்லது சாலையோரம் ஆதரவற்றோர் நிலையிலும் அடையாளம் தெரியாத நிலையிலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கடந்த ஒரு சில நாட்களாக அரசு மருத்துவமனைகளில் வைக்கப்படும். அப்படி இருந்தும் யாரும் உரிமை கோராத நிலையில் காவல்துறையினரின் அனுமதியோடு அரசு அந்த உடல்களை அடக்கம் செய்யும். அந்த வகையில் தான் இன்று, அதாவது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காட்பாடி அடுத்த வள்ளிமலை கூட்டுச்சாலையில் ஏற்பட்ட ஒரு சாலை விபத்தில் அடையாளம் தெரியாத சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரையும் அவ்வுடலுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் அரசு அந்த உடலை அடக்கம் செய்வதாக முடிவு செய்திருக்கிறது. அதற்காக வேலூர் பாலாற்றங்கரையில் உள்ள இடுகாட்டிற்கு அந்த உடல் அமரர் ஊர்தி மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் உடலை அடக்கம் செய்யும் பணியில் இருந்த அந்த ஊழியர் உடலை உரிய முறைப்படி கையாளாமல் ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கிய உடனேயே தரதரவென்ற தனி ஒரு ஆளாக மண்ணில் இழுத்து செல்லும் ஒரு அவல நிலையான ஒரு காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. அந்த காட்சியில் உடலை அடக்க முறையாக 2 அல்லது 3 பேர் தூக்கி சென்று முறையாக குழியில் வைத்து அடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நபர் முறையாக இறந்த உடலுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படை மரியாதையை கூட செலுத்த முடியாத நிலையில் தரத்தளவென்று இழுத்து சென்று அடக்கம் செய்த ஒரு அவல நிலை நீடிக்கிறது. ஏற்கனவே முதலில் குறிப்பிட்டது போல ஆதரவற்றவர்கள் அல்லது அடையாளம் தெரியாதவர்கள் அல்லது உரிமை கோராத உடல்களை அடக்கம் செய்வதற்காக பல தொண்டு நிறுவனங்களும் பல தன்னார்வலர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் முறைப்படி காவல்துறையிடமும் அரசிடமும் அனுமதி பெற்று இம்மாதிரியான உடல்களை வாங்கி நல்லடக்கம் செய்து வருகிறார்கள். அப்படியான சூழலில் அவர்களிடம் ஒப்படைக்காமல் இதுபோன்று இறந்த உடலுக்கு உரிய மரியாதை செலுத்தாமல் மிகவும் கீழ்த்தரமான நடத்தியதாக காணப்படும் இந்த காட்சி அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் மிகுந்த ஒரு அதிருப்திக்குள்ளாக்கி உள்ளது. இனிவரும் காலங்களில் இதுபோன்று ஆதரவற்றோர் உடல்களை அடக்கம் செய்யும் போது அரசும் காவல்துறையும் முறையாக கண்காணித்து அந்த இறுதி அடக்கத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. வேதவள்ளி, அடிப்படை மனிதாபிமானம் இருக்கிறதா என்ற கேள்வியையும் இந்த காட்சிகள் எழுப்பி இருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி குமரவேல்.